அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் புதிய நெல் ரகமான PNR 15048 என்ற புதிய நெல் ரகம் தெலுங்கானா மாநிலத்திலிருந்து நெல் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிடப்பட்ட இந்த புதிய நெல் ரகமான PNR 15048 பற்றி நாம் பார்ப்போம். அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக கிளைசிமிக் குறியீடை பற்றி தெரிந்து கொண்டால்தான் நம்ம இந்த ரகத்தினுடைய சிறப்பை நம்ம புரிந்து கொள்ள முடியும். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா எந்த உணவுப் பொருளை நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதில் உள்ள கிளைசிமிக் குறியீடு என்னன்னு தான் நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலையாக வந்துருச்சு. ஏன்னா குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் பார்த்தீங்கன்னா அவங்க குறைந்த அளவு உள்ள கிளைசிமிக் உணவை தான் சாப்பிடணும்னு சொல்லி மருத்துவர்கள் தெரிவிப்பதால் இந்த குறைந்த கிளைசிமிக் குறியீடு உள்ள உணவிற்கு பெரிய அளவில் தேவை உள்ளது. இந்த மாதிரி குறைந்த கிளைசிமிக் வகையான உணவுகள் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதால் பசியை குறைத்து கூடுதலாக உணவு உண்ணும் பழக்கத்தை கட்டுப்படுத்துகிறது. இப்போ இதில் குறைந்த அளவு கிளைசிமிக் உணவுகள் பார்த்தீங்கன்னா அதனுடைய குறியீடு 55க்கு குறைவாக இருக்கும். நடுநிலையான கிளைசிமிக் குறியீடு என்னன்னு பார்த்தோம்னா 56லேருந்து 69. அடுத்ததாக அதிக கிளைசிமிக் உணவுகள் எடுத்துட்டோம்னா அதோடைய குறியீட்டின் அளவு 70க்கு மேலே. பதப்படுத்தப்பட்ட உணவுகள், துரித உணவுகள் இதில் தான் பார்த்தோம்னா உயர் கிளைசிமிக் உணவுகள் ஆகும். இதில் தான் அதிகமான கிளைசிமிக்கோடைய குறியீடு பதப்படுத்தப்பட்ட உணவுகளையும் துரித உணவுகளையும் தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த புதிய நெல் ரகம் PNR 15048 இதுக்கு இன்னொரு பேர் தெலுங்கானா சோனா. இந்த நெல் ரகமானது BPT 5204 இந்த ரகத்திற்கு ஒரு மாற்றாக தான் இந்த புதிய ரகத்தை வெளியிட்டுள்ளார்கள். BPT 5204 அதுக்கு இன்னொரு பேர் சம்பா மசூரி. அதுவும் ரொம்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த ஒரு ரகம்தான் சம்பா மசூரி. அந்த சம்பா மசூரிக்கு மாற்றாகத்தான் இந்த புதிய நெல் ரகத்தை தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நெல் ஆராய்ச்சி நிலையம் வெளியிட்டுள்ளார்கள். இந்த நெல் வெளியிட்டவுடனே பெரிய அளவில் பரபரப்பாக எல்லா விவசாய மத்தியிலையும் பேச்சு இருந்ததுக்கு முக்கிய காரணம் இதை பற்றி வெளியான ஒரு ஆராய்ச்சி கட்டுரை. அந்த ஆராய்ச்சி கட்டுரையானது அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் 2019ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட இந்த ஆராய்ச்சி கட்டுரையால் விவசாய மத்தியிலும் சர்க்கரை நோயாளிகள் மத்தியிலும் அதிக அளவில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முக்கிய நெல் ரகம்தான் PNR 15048. அதுக்கு மற்றொரு பேர் தெலுங்கானா சோனா. இந்த ரகத்தை எப்படி உருவாக்கியிருக்கான்னு பார்ப்போம். இப்போ ரகம் உருவாக்கும் போது பார்த்தீங்கன்னா இது ஒரு கலப்பின நெல் MTU 1010, அதாவது கோட்டந்தோரா சன்னெல், அதையும் JGL 3855, அதாவது கரீம்நகர் சம்பா, இந்த இரண்டு நெல்லையும் கலப்பின நெல் முறையில் இந்த புதிய நெல் ரகமான RNR 15048 என்ற நெல் ரகத்தை நெல் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிட்டிருக்கிறார்கள். இது 125 நாளில் அறுவடைக்கு வந்துவிடும். அதனால் இது கரீஃப் பருவத்துக்கும் ரபி பருவத்துக்கும் ஏற்ற ரகமாக தான் அவங்க சொல்கிறாங்க. இது ஏக்கருக்கு அதிகபட்சமாக 3700 கிலோ ஏக்கருக்கு தர வளதுன்னு அங்குள்ள விவசாயி சொல்கிறாங்க. அதே மாதிரி அதிக லாபம் தரக்கூடிய நெல்லாக தான் இருக்குது. இதான் அந்த சம்பா மசூரி. அதுக்கு இன்னொரு பேர் தான் BPT பாபட்லா 5204. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த ஒரு நெல் ரகமாகும். இந்த நெல் ரகத்திற்கு ஒரு மாற்றாகத்தான் தெலுங்கானா மாநிலத்திலிருந்து இந்த புதிய நெல் ரகத்தை வெளியிட்டுள்ளார்கள். இது வயல்வெளியில் எடுக்கப்பட்ட புகைப்படம்.
தோற்றம் பார்ப்பதற்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப அருகாமையில் எடுக்கப்பட்ட நெல் மணிகளின் புகைப்படம் பார்ப்பதற்கு நமது சீரக சம்பா நெல்லை போன்றே தெரிகிறது. நல்ல சன்னமான நெல். அரிசியும் பாருங்க, நல்ல வெள்ளை நிறமான சன்ன அரிசி. அதனால் இந்த புதிய ரகத்தை பற்றி தெரிந்து அதை பயன்படுத்தி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் வேளாண் தகவலுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இன்னும் சில விவசாய பெருமக்கள் அந்த கலப்பின நெல் மற்றும் வீரிய ஒட்டு நெல் இது எப்படி உற்பத்தி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் குழப்படியில் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டுறோம். இன்னும் நிறைய பேர் நீங்கள் பாரம்பரியமாக வரக்கூடிய நெல்லில் இனக்கலப்பம் செஞ்சிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பேசுகிறாங்க. அதனால் நம்ம கலப்பின நெல்னா என்ன, அதோடைய முறைனா என்ன, வீரிய ஒட்டு நெல்னா அதோடைய முறை என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.